ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் வீட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ரெஸ் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டு வேலைகளை தான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியிலேருந்து குரூப் 2 ஆன்சர் கீ விட்டிருந்தாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன மார்க்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே பார்க்கல. என்னோடய ஹஸ்பண்ட் கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் கிளியர் பண்ணிட்டார். ஸோ நான் அவரோட பேசுகிறதில்ல. கட் ஆஃப் பார்த்துட்டிங்க அப்படின்னா மேக்ஸு 25 அவுட் ஆஃப் 25 போட்டுட்டாங்க. 25 அவுட் ஆஃப் 23 சம்திங். 80+ தமிழ் அண்டு ஜிஎஸ்சில் எவ்வளோன்னு தெரில. ஸோ கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் கூப்பிட்டு கேட்டேன். ஸோ கஷ்டப்படும் போது எவ்வளவோ விஷயங்களில் ஒன்றா சேர்ந்து பயணிச்சிருக்கோம். ஆனால் சந்தோஷத்தை ஒரு நம்ம அச்சீவ் பண்ணுற நேரத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் கூட இல்லையே அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இந்த 5 மந்த்தை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் மெயின்ஸ் கிளியர் பண்ணுவோம். மெயின்ஸ் அட்டன் பண்ணுறதே பெரிய விஷயம். மெயின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலே ஒன்று 2Aல வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா 2ல் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே 2ல் வாய்ப்பு இல்லைனாலும் 2Aல கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ப்ரொடக்டிவாக அந்த 5 மந்த்ஸ் யூஸ் பண்ணணுன்னா 2 பேரும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா ஒருத்தர் நாங்கள் இங்கேயும் ஒருத்தர் அங்கேயும் பையனையும் பார்க்காம ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் மெயின்ஸுக்கான கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ நான் எவ்வளவோ இறங்கி போக ட்ரை பண்ணுறேன். பட் அவங்க இறங்கி வர்றதாவே தெரியல. ஸோ நான் எனக்கு பெண்களாக பிறந்தாலே மானம் ரோசம் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தான் வாழணும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்ணாகவே பிறப்பெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய இது. பெண்களாக பிறந்தா எவ்வளோ கஷ்டத்தை தாங்க அனுபவிக்கிறது. எல்லா இடத்துலையுமே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போல்லாம் படித்தவங்க தான் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. நிறைய படிக்காதவங்களுக்கு கூட பெண்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் படித்த பசங்களுக்கு அவ்வளோ புக்ஸ் படிப்பாங்க, எல்லாத்தையும் பற்றி படிப்பாங்க, பெண்ணியம் பேசுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெண்கள் வாயை திறக்கக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் பேசணும், பெண்களுக்கு பேச்சுரிமை கூட கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் அவங்க இவ்வளோ புக்ஸ் படித்தும் அது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு என்ன வருத்தம்னா இவ்வளோ வருஷம் 4-5 வருஷமாக எக்ஸாமுக்கு பார்த்துட்டு எதுவுமே கிளிக் ஆகாமல் எவ்வளோ கஷ்டத்தை ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு சக்ஸஸை எட்டி பிடிக்கும்போது நம்ம இந்தளவுக்கு ஃபேமிலியில் தள்ளப்பட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரே ஒரு கவலை மட்டும்தான். ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக என்னோடய கொழுந்தனாருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. ஸோ அதில் தான் இத்தனை பிரச்சனையும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிரும், மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு டைம் வேணும். ஸோ ஒரு 5 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் பேச போய் தான் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தெரியும் அந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா என்ன, எக்ஸாம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவர் தம்பியே புரிஞ்சுக்கல அவங்க அண்ணாவை. ஸோ நான் அவருக்காக மட்டும்தான் எந்த இடத்துலையுமே எந்த சூழ்நிலையிலுமே நான் அவருக்காக மட்டும்தான் நின்றுருக்கேன். ஆனால் அவர் எனக்காக நிற்க தவறிட்டார். அப்படி இருந்துமே நான் பையனோட ஃப்யூச்சரையும் வீட்டுக்காரோட சூழ்நிலை இந்த 5 மந்த்ஸை இப்படி லேட் பண்ணால் டிலே பண்ணால் கிளியர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்காக தான் யோசிச்சுட்ருக்கேன். பட் அவர் அந்த யோசிக்கிற மனநிலையில் இருக்காரா என்னென்னு கூட தெரில. நான் ஃபோன் பண்ணி அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்டேன். ஸோ அவங்க எல்லாருமே ஒன்றா படிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ லைப்ரரியில் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்ட உடனே எனக்கு எப்படி எழுதியிருக்காங்க என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு க்யூரியாசிட்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டாங்க. கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் கிளியராக சொல்கிறேன். ஆனால் எங்களுக்கு தெரியும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவங்க மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் என்னோடய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரில. நான் அவ்வளோவா டெப்த்தாக படிச்செல்லாம் எழுதலை.
ஓரலாக தான் படித்து எழுதினேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின் பேப்பருமே ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த குரூப் 4க்கு தான் வந்துட்டு ஃபுல் எஃபர்ட் போடலான்னு நினச்சி எல்லா ப்ராசஸும் ரெடி பண்ணேன். பட் அந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இப்போ வந்துட்டு ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு எந்த ஒரு புக் சோர்ஸுமே இல்லை. மொபைலில் எவ்வளோ தூரம் படிக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறேன். ஸ்டடி வந்துட்டு விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வருவேன். மற்றபடி இப்போதைக்கு என்னோடய சூழ்நிலை இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும். ஸோ கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. கண்டிப்பாக என்னை விட்டுட்டு செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுலேயும் வந்துட்டு இல்லை நீ நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள்லாம் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது ப்ரிலிம்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கீங்களா? எவ்வளோ கட் ஆஃப் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் கீழே வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன். ஸோ ப்ரிலிம்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்கும் நான் வந்துட்டு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அதை செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு நம்ம அடுத்து யார் கையும் எதிர்பார்த்துருக்கக்கூடாது. நமக்கான சோர்ஸு நம்ம ஏதாவது நம்ம சூழ்நிலையை மாற்றிக்கிறதுக்கு எனக்கு நானே ஏற்படுத்திக்கிட்டது தான் இந்த யூடியூப்பு. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. இதில் வந்துட்டு கருப்பண்ணன் அவரை வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அவர் மெசேஜ் பண்ணியிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிரதர். நீங்கள் ஒரு வேர்ட் சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக ஸ்டடீஸ் விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள், ஃபேமிலியில் எல்லா ப்ராப்ளமுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். அண்ணாவா தம்பியான்னு தெரில, யாராக இருந்தாலுமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஒரு மனசு அப்படிங்கிறது வேணும். ஸோ ஒருத்தவங்கள தோள் தட்டி கொடுக்குறக்கு ஆள் இருந்தால் அவங்க எந்த பிரச்சனையை வேணால் வந்துட்டு சால்வ் பண்ணி மேலே வருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். உங்களுடைய கமெண்ட் பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் இப்படி ஒரு நண்பர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதுக்கு. ஆனால் இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். கட் ஆஃப் வந்து என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ இப்போ கூட சுவாதி அப்படிங்கிறவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் என்ன கட் ஆஃப், உங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன கட் ஆஃப்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த உடனே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.